ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் டியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார் சாதத்து கூட, ரசம் சாதத்து கூட, அதுவும் வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வறுவல் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வரும். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இந்த ஆயில் சுடுறதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட அடுத்ததாக பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸ் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2-3 டைம் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு. இப்போது இதை தண்ணியில் வடிச்சிட்டு இந்த பேனில் இப்போ சேர்த்துருங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த ஆயில்லையே நல்லா வெந்து வரணும். 3/4 அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். நடுவில் அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் அடிகனமான பாத்திரத்தில் செய்ய சொல்கிறது. இப்போ இது வெந்துட்டு இருக்கிறப்ப இது கூடவே 4 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக நல்லா செரிமானத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். இதை இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து இது கூட மசாலையெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். மசாலா வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து தண்ணி ஊற்றி இது மாதிரி வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இதை இந்த ஆயில்லையே இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. முழுவதுமாக வெந்து வந்திருக்குது. சூப்பராக இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணலாம். இது இரும்பு பாத்திரங்கிறனால உடனே அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.